அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்துக்கான செய்தித்தாள் பார்ப்போம் வாங்க. குடிமக்களை பாதுகாக்க எந்த எல்லையும் இந்தியா கடக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு. என்னென்னா 2016 2019 வான்வழி தாக்குதல்லாம் நடத்தியிருக்காங்கல்ல, அதை பற்றி பேசியிருக்காரு. இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 11 ஆண்டுகளுக்கு முன்பு ரூ 600 கோடியாக இருந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி மதிப்பு இப்பொழுது 24,000 கோடியாக அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 2029 ஆண்டுக்குள் 50,000 கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது 11 வருஷத்துக்கு முன்னாடி 600 கோடியாக இருந்த பாதுகாப்புத்துறையுடைய ஏற்றுமதி தற்பொழுது 24,000 கோடியாக இருக்குது. 2029 50,000 கோடியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்த 7.3 ட்ரில்லியன் டாலர் பொருளாதார மதிப்புடன் 2030 ஆண்டுக்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி இந்தியா 4வது பொருளாதார இடத்துல இருக்குது. 2030 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2027 3rd பிளேஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2047 உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்தியா மாற்றணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. அடுத்தா பாருங்கள், தலையங்க செய்தி. சேவைக்கு எல்லை சரிங்களா, ஊருக்கு ஒழித்திடல் யோகம் என்றார் மகாகவி பாரதியார் சரிங்களா. அடுத்தது தேசிய நாட்டு நலப்பணி திட்டம் இந்தியாவில் 1969 செப்டம்பர் 24 தொடங்கியிருக்காங்க. அப்போ தேசிய நாட்டு நலப்பணி திட்டம் எப்போது 1969 செப்டம்பர் 24 தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கு. இதோடைய குறிக்கோள் என்னென்னா, எங்களுக்கு அல்ல உங்களுக்காக என்ற நோக்கில் மக்களுக்கு சேவை செய்கிறது தான் இதனுடைய குறிக்கோள். இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய கீழ் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் 7 நாட்கள் மாணவர்கள் தங்கி அங்கே இருக்க அடிப்படை தேவையை நிறைவேற்றணும். அதுதான் இந்த திட்டம். ஸோ அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அடுத்தா பார்ப்போம். அன்னிபெசன்ட் ரம்யாரோட பர்த்டே அக்டோபர் 1 178வது ஆண்டு பர்த்டே சொல்கிறாங்க. அதை பற்றி அன்னிபெசன்ட்டை பற்றி சும்மா ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது நான் என்னென்ன முக்கியமானது அதை மட்டும் படிக்கிறேன். 1889 பார்த்திங்கன்னா 21/5/1889 தியோசபிக்கல் சொசைட்டியின் நிறுவனர் கர்னல் HS ஆல்காட்டுக்கு இந்தியில் அவரது ஆன்மீக பயணம் ஒரு புதிய திசையை எடுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போது தியோசபிக்கல் சொசைட்டியில் 889 இவங்க ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து 1893 சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் நாடாளுமன்றத்தில் தியோசபிக்கல் சொசைட்டியை பிரதிநிதிப்படுத்தியிருக்காரு. 1893 செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுடைய சிகாகோவில் பார்த்திங்கன்னா மாநாடு நடந்திருக்கும். அதில் தியோசபிக்கல் சொசைட்டியை பற்றி பிரதிநிதிப்படுத்தியிருக்காரு. அடுத்த 2007 அன்னிபெசன்ட் பார்த்திங்கன்னா HS ஆல்கட் இறந்ததுக்கப்புறம் இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோடைய 2வது தலைவராக ஆயிருக்காங்க. 1933 வரைக்குமே அவங்க தான் இருந்திருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா இந்திய கல்விக்கு அன்னிபெசன்ட் ஆற்றிய சேவையை பாராட்டி 1921 அவருக்கு டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்ற பட்டம் இந்திய கல்விக்குழு வழங்கியிருக்கு. 1921 டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்ற பட்டம் இந்திய கல்விக்குழு வழங்கியிருக்கு. அடுத்தவங்க தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க 1916. அதுக்கு ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்க திலகர் 1916 ஏப்ரலில் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து அன்னிபெசன்ட் 1916 செப்டம்பரில் தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் நியூ இந்தியா, காமன்வெல்த் செய்தித்தாள், நான் ஒரு இந்திய டெமார்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்தியா விடுதலை பெற எப்படி துயருற்றுது, இதெல்லாம் அவங்க எழுதின நூல். அடுத்தது 1898 பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி நிறுவியிருப்பாங்க. 1916 மதன் மோகன் மாளவியா அதை பல்கலைக்கழகமாக மாற்றிருப்பார். அடுத்ததாக சுதந்திரத்துக்கு அவர் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் 1917 3 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதே 17 பார்த்திங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் தலைவராக இவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்த 1914 இந்திய இளைஞர் சங்கத்தை தொடங்கியிருக்காங்க. யாருன்னா நம்ம அதே போல் 1917 பெண்கள் இந்திய சங்கம் என்ற அமைப்பு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மற்றும் பலரின் துணையுடன் அம்மையார் நிறுவியிருக்காங்க. அப்போ 1917 இந்திய பெண்கள் சங்கம். ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க கண்டென்ட்டு. அடுத்த பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கு எதிரான மோசமான நாடு பாகிஸ்தான்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 60வது கூட்டம் நடைபெற்றது. அப்போ ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய 60வது கூட்டம் ஜெனீவாவில் நடந்திருக்கு. ஸோ அதில் தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா மனித உரிமைகளுக்கு எதிரான மோசமான நாடு பாகிஸ்தான் அப்படின்ட்டு. இது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க.
இதில் வந்து இந்தியாவுக்கான நிரந்தர தூதர் வந்து பார்த்திங்கன்னா KS முகமது உசைன் பொது விவாதத்தில் பங்கேற்று பாகிஸ்தான் பெயரை குறிப்பிடாமல் பேசியிருக்காரு. அப்போது மனித உரிமைக்கான சரியா இந்தியாவுக்கான நிரந்தர தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS முகமது உசைன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாட்டின் பால்வளத்துறையில் வந்து 70% வளர்ச்சி. என்னென்னா குஜராத்தை தலைவடமாக கொண்டு செயல்படும் சபர் டெய்ரி கூட்டுறவு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சார்பில் ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் 325 கோடி மதிப்பில் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலையை வந்து கட்டமைக்க போகிறாங்க. அப்போது சபர் டெய்ரியோடைய ஹெட் கேபிட்டல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அந்த நிறுவனம் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹரியானாவில் வந்து சுமார் 325 கோடியில் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தி பொருள் கட்டமைப்பு வந்து கட்ட போகிறாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 2023ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் குறைந்தபட்சம் ஒரு கூட்டுறவு அமைப்பாவது இருக்கும் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா யார் உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே போல் நாட்டில் கடந்த 2014-15 8.6 கோடியாக இருந்த பால்வள கால்நடைகளின் எண்ணிக்கை தற்பொழுது 11.2 கோடியாக வந்து அதிகரித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அப்போது 2014 8.6 கோடியாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11.2 கோடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா 14.46 டன்னிலிருந்து 23.9 டன்னாக வந்து உயர்ந்திருக்குது. பால்வளத்துறையுடன் 8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இணைக்கப்பட்டது தான் வந்து சொல்கிறாரு. அடுத்தா பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சி 2.0 முன்னெடுப்பின் கீழ் நாடு முழுவதும் 75க்கும் மேற்பட்ட பால் கூட்டுறவு சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அப்போ வெண்மை புரட்சி 2.0 சரிங்களா, அதன் கீழ் வந்து 75க்கும் மேற்பட்ட பால் கூட்டுறவு சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அமித்ஷா. அடுத்தா பார்த்திங்கன்னா நாட்டில் 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை அப்படின்னு NCRB வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டில் 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி வந்து தற்கொலை செய்து கொண்டதாக வந்து தேசிய குற்ற ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 2023 படி கிட்டத்தட்ட 1,71,408 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 38.5% தற்கொலைகள் வந்து மகாராஷ்டிரத்துலேருந்து நடைபெற்றிருக்கு. அதை தொடர்ந்து கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 22.5%, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 8.6%, மத்திய பிரதேஷ் 7.2%, தமிழ்நாட்டில் வந்து 5.9% வந்து நிகழ்ந்திருக்கு. அப்போ அதிகமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எவ்வளோனா 38.5% நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5.9% நடந்திருக்கு. அதே போல் கடந்த 2022ஆம் ஆண்டில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 11,290 தான். சரிங்களா. ஸோ இது வந்து சோஷியல் எக்கனாமிக்ஸை வந்து போட்டு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ அதிக தற்கொலை பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, 5வது இடத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. எவ்வளோனா 5.9. அதே போல் ஒரு காலத்தில் விவசாய வளமாக இருந்த மண்டலங்கள் தற்போது விவசாயத்தில் பிக்கை இழந்து வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே வழியில் மேற்கு வங்கம், பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள், அதே போல் டெல்லி, சத்தீஸ்கர், சண்டிகர் யூனியன் பிரதேசம் விவசாயத்தில் ஈடுபடும் எந்த ஒரு நபரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா ஜனவரியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். என்னென்னா கீழடி வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படுறது வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி திறந்து வைக்கும் 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர் வந்து காண்ந்திருக்கு. இந்த அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் வந்து திறக்கப்படுறதா இருக்காங்க. அதே போல் பொருணை அருங்காட்சியகம் வந்து டிசம்பர் மாதத்துலேயும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றொரு அருங்காட்சியகம் வந்து எழுந்து வருகிறது. பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டன. ஸோ என்னென்னா இந்த கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க 2026. அதே போல் பொருணை அருங்காட்சியகம் வந்து வருகிற டிசம்பரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரிங்களா. அடுத்து நம்ம வந்து இந்த இந்து தமிழில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடி 10ஆம் கட்ட அகழ்வாய்வு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட பல ஆயிரம் தொல்பொருட்களை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு இது வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 17.10 கோடிகளில் வந்து கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து அகழ்வைப்பகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதுதான் வந்து வர ஜனவரியில் வந்து திறந்து வைக்கிறதா வந்து முதல்வர்கள் சொல்லியிருக்காங்க. கீழடி திறந்தவெளி அகழ்வைப்பகம் வரும் ஜனவரியில் திறக்கப்படும். பொருணை அருங்காட்சியகம் வரும் டிசம்பரில் திறக்கப்படும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றொரு அருங்காட்சியகம் எழுந்து வருகிறது. பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டன. நிலத்திலும் நீரிலும் இலக்கியத்திலும் ஆராய்ந்து இந்திய துணைக்கண்ட வரலாற்றை தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து வருகிறது நமது அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் இறுதியில் கம்பர் இயற்றிய ராமாவதாரம் என்கிற நூல் கம்பராமாயணம் என பெயர் பெற்றமை. சரிங்களா. 1974
சென்னை கம்பன் கழகம் அப்படின்னு நீதியரசர் மு இஸ்மாயில் இதன் முதல் தலைவராக வந்து இருக்கார். அப்போ சென்னை கம்பன் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1974. இதன் முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா நீதியரசர் மு இஸ்மாயில். அதே போல் தற்போதைய கம்பன் கழகத்தின் தற்போதைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன். இவர் தான் வந்து தற்போதைய கம்பன் கழகத்துடைய தலைவர். அதே போல் கம்பன் கவித்திறனில் தம் மனதை பறிகொடுத்த 133 சான்றோர்களின் செய்யுள்கள் ஆய்வுக்கட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பான இந்நூல் கம்பன் கலைக்களஞ்சியம் எனப்படுவது மிகவும் பொருத்தமானது. அப்போ கம்பன் கலைக்களஞ்சியம் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பன் கழகத்துடைய தலைவர் வந்து ஜெகத் ரட்சகன் தான் வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? 133 சான்றோருடைய செய்யுள் மற்றும் ஆய்வுக்கட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 832 பக்கம் வந்து இந்த நூல் வந்து இருக்குது. நமக்கு தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த நூல். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அயோத்தியாசரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா தமிழன் வார 8 2007 முதல் 14 வரையிலான காலகட்டங்களில் அவர் மொத்தம் 325 தலைப்புகளில் 524 அரசியல் விமர்சன கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. அப்போ 2007லேருந்து 2014 வரைக்கும் ஒரு பைசா தமிழன். சரிங்களா? 325 தலைப்புகளில் 524 அரசியல் விமர்சன கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. இந்த ஒரு பைசா தமிழன் பார்த்திங்கன்னா அன்றைய கால்நாவலியில் வந்து புதன்கிழமை வந்து சென்னை ராயப்பேட்டிலேருந்து வெளியே வந்திருக்கும். அடுத்த 2008வது வருஷமே வந்து தமிழன் அந்த பத்திரிக்கை வந்து பேர் மாற்றிருப்பார். சரிங்களா? அவருக்கு வந்து நிறையா மொழி தெரியும். சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் நிறைய மொழி தெரியும் அவருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தெருநாய் பிரச்சனையை பற்றி சமீப காலத்தில் வந்து நியூஸில் பார்த்துட்டு வருவோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக மைக்ரோசிப் பொருத்தப்படுகிறது. ஒருங்கிணைந்த மேலாண்மை இணையதளம் என்னென்னா நாய்களுக்கு வந்து மைக்ரோசிப் பொருத்தப்படுறது. சென்னை மாநில தெருநாய்கள் மற்றும் செல்லப்பிராணிக்கு உரிமை வழங்குதல், மைக்ரோசிப் பொருத்தல் உள்ளிட்ட பணிகள் வந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை இணையதள மையம் வந்து 6 பிரிவை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. செல்லப்பிராணிகள் வளர்ப்பதை முறைப்படுத்த கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் மாநகராட்சி இணையதளம் வாயிலாக செல்லப்பிராணிகள் உரிமை பெறுவது வந்து நடைமுறை உள்ளது. அப்போ 2023லேருந்தே அதுக்கு வந்து செல்லப்பிராணிகள் வந்து உரிமை பெறுவது வந்து நடைமுறைக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவிலேயே வந்து மைக்ரோசிப் பொருத்தப்படுறது அந்த நாய்களுக்கு எங்கன்னு பார்த்தா சென்னையில் தான். அடுத்த இந்திய பொருளாதாரம் எதையும் தாங்கும், ஜிடிபி வளர்ச்சி 8% உயரும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் எந்த மாற்றத்தையும் தாங்கும் திறன்படுத்தி என்றும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வந்து 8% அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டெல்லியில் நேற்று நடைபெற்ற கவுடில்ய பொருளாதார மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் வந்து பேசியிருக்காங்க. 2047க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வளர்ந்த நாடாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6.8% பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா 8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வேர்ல்டு பேங்க் ஒன்று சொல்லும், நிதியமைச்சர் ஒன்று சொல்லுவாங்க, IMF ஒன்று சொல்லும், அடுத்து பார்த்திங்கன்னா RBI ஒன்று சொல்லும். இதெல்லாம் வந்து தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி தினத்துக்கான முக்கியமான செய்தித்தாள் இருந்த நடப்பு நிகழ்வுகள். சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.